வணக்கம். பழங்கால தமிழர் வாழ்வியல்ல ஒரு இல்லறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கணங்களை அலச போற இந்த தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பல்வேறு பழமையான செவ்வியல் இலக்கியங்களை ஒன்னு சேர்த்து அன்றைய சமூகத்தோட குடும்ப விழுமியங்களை ரொம்பவே சுவாரஸ்யமா பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இதுக்கு நமக்கு முக்கிய ஆதாரமா இருக்கிறது புலவர் குழந்தை அவங்க தொகுத்த நீதி களஞ்சியம் நூல்தாங்க. குறிப்பா அதுல வர்ற 38வது அதிகாரமான மனைமாட்சி அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த காலத்துல வீட்டை நிர்வகிக்கிற பெண்களுக்கான பொறுப்புகள் பத்தி நம்ம பழமையான இலக்கியங்கள் என்ன சொல்லுதுங்கிறத இந்த நூல் ரொம்ப அழகா தொகுத்து வழங்கியிருக்கு. சரி, இந்த தொகுப்போட ஆழத்தை புரிஞ்சுக்க நூலாசிரியர் பயன்படுத்தியிருக்கிற குறியீடுகளை நாம தெரிஞ்சுக்கணும். நாலடியார நாள்னும் ஆசாரக்கோவைய ஆசானும் சுருக்கமா அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதை ஏன் சொல்றேன்னா, இந்த ஒற்றை தொகுப்பு எவ்வளவு அதிகமான செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து தரவுகளை எடுத்திருக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். இந்த தொகுப்புல நாம 5 விஷயங்களை பார்க்க போறோம். இல்லறச் சிறப்பை வரையறுத்தல், வறுமையிலும் விருந்தோம்பல், அதிகாதை சடங்குகள், நாணமே உண்மையான அணிகலன், அப்புறம் இல்லறத்தின் ஆணிவேர். முதல்ல இல்லறச் சிறப்பை வரையறுத்தல், அதாவது மனைமாட்சிங்கிற கருத்தியலை பத்தி பார்ப்போம். பொதுவா மனைமாட்சினா என்ன? இலக்கியங்களோட பார்வையில மனைமாட்சி அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு உண்மையான பெருமையை தேடித்தர்ற மனைவியோட நற்பண்புகள், நல்ல குணம், அப்புறம் அவங்களோட கடமை உணர்வுள்ள செயல்களை குறிக்குது. சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு வீட்டோட ஒட்டுமொத்த மதிப்பும் அந்த வீட்டை நிர்வகிக்கிற பெண்ணோட அறநெறிகளை பொறுத்து தான் முழுமையா தீர்மானிக்கப்படுதுன்னு அந்த காலத்துல உறுதியா நம்பியிருக்காங்க. அடுத்ததா வறுமையிலும் விருந்தோம்பல். விருந்தோம்பல்ங்கிற கடமைய பத்தி இதுல பார்க்கலாம். இந்த இலக்கியங்கள்ல விருந்தோம்பலுக்கு தரப்பட்டிருக்கிற அதீத முக்கியத்துவத்தை பார்த்தா நீங்க நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. நாலடியார்ல வர்ற 602வது பாடல் என்ன சொல்லுது தெரியுமா? கடும் வறுமையில வாடினாலும் வெறும் சுடுதண்ணீரை மட்டுமாவது வந்திருக்கிற சுற்றத்தாருக்கு இன்முகத்தோடு அன்பான வார்த்தைகளோடு கொடுப்பவளே சிறந்த இல்லத்தாள்னு சொல்லுது. உண்மையான விருந்தோம்பலுங்கிறது நம்ம பரிமாறுகின்ற ஆடம்பரமான சாப்பாட்டுல இல்லைங்க. எவ்வளோ வறுமையா இருந்தாலும் நம்ம காட்டுற அன்பான வார்த்தைகள்ல தான் இருக்குன்னு இது ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. இதை இன்னும் அழுத்தமா சொல்ல 603வது பாடல் ஒரு அருமையான ஒப்பீட்டு கொடுக்குது. ஒரு பக்கம் 4 பக்கமும் சுவர்கள் இடிஞ்சு விழுந்து மழை தண்ணீர் ஒழுகிற ஒரு சிதைந்த குடிசைய கற்பனை பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் அங்கே கற்பும் கடமையுணர்வும் உள்ள ஒரு மனைவி வாழ்ந்தா அந்த உடைந்த குடிசை கூட ஊரார் புகழக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இல்லமா தான் கருதப்படும்னு சொல்றாங்க. வறுமை ஒரு வீட்டை உருக்குலைச்சாலும் அந்த பெண்ணோட நற்குணம் அதை ஒரு மாளிகையா மாத்திருங்கிறது தான் அன்றைய கால சிந்தனையா இருந்திருக்கு. அடுத்து அதிகாலை சடங்குகள். பண்டைய கால அன்றாட வாழ்வின் கட்டமைப்பு எப்படி இருந்ததுன்னு இப்ப பார்க்கலாம். சரி, அந்த காலத்துல ஒரு குடும்பத் தலைவியோட அன்றாட வாழ்க்கை எப்படி கழிஞ்சதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆசாரக்கோவையோட 609வது பாடல் ஒரு நீளமான அதிகாலை பட்டியலையே தருது. விடியற்காலையிலேயே எழுந்துக்கணும், வீட்டை கூட்டி சாண நீர் தெளிக்கணும், பாத்திரங்களை கழுவணும், குடிக்க தண்ணீர் கொண்டு வரணும், அதுக்கப்புறம்தான் அடுப்பை பற்ற வச்சு சமைக்கவே தொடங்கணும். இதை கேட்கும்போதே நமக்கு தெரியுது, அன்றைய பெண்கள் கிட்ட எவ்வளோ கடுமையான உடல் உழைப்பையும் ஒழுக்கத்தையும் இந்த சமூகம் எதிர்பார்த்திருக்குன்னு. இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த செயல்கள் எல்லாம் ஏதோ சாதாரண வீட்டு வேலைகளா மட்டும் பார்க்கப்படல. வீட்டை தூய்மையா பராமரிக்கிறதும் இல்லற தர்மத்தை காப்பாத்துறதுமான புனிதமான கடமைகளா இது கருதப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து செய்யறதன் மூலமா வீட்ல நன்மையும் ஆன்மீக தூய்மையும் எப்பவுமே நிலைத்திருக்கும்னு அவங்க ஆழமா நம்பினாங்க. இப்ப நாம நாணமே உண்மையான அணிகலன் அப்படிங்கிற பகுதியை பார்க்க போறோம். நாணம் அப்படிங்கிறதோட கலாச்சார முக்கியத்துவத்தை இதுல தெரிஞ்சுக்கலாம். இலக்கியங்கள்ல பெண்களோட தனிப்பட்ட குணாதிசயங்களை புரிஞ்சுக்க 2 முக்கியமான வார்த்தைகளை நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒன்னு நாணம், அதாவது கூச்சம் அல்லது அடக்கம். இதுதான் பெண்களுக்கான அடிப்படையான உண்மையான அணிகலனா பார்க்கப்பட்டுச்சு. 2வது ஊடல். இது கொஞ்சம் சுவாரஸ்யமான வார்த்தை. கணவன் மேல இருக்கிற அன்பை இன்னும் ஆழமாக்க பெண்கள் செல்லமா கோபிச்சுக்கிற ஒரு கலை இது. எப்போ கோவப்படணும், எப்போ விட்டு கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிற ஒரு நுட்பம்னு கூட இதை சொல்லலாம். நாணம் அப்படிங்கிற விஷயத்த இந்த இலக்கியங்கள் எவ்வளவு உயர்த்தி பிடிக்குதுன்னு அதுல வர்ற ஓமைகளை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஒரு அறிஞனோட புத்தகத்துல இருக்கிற ஆழமான அறிவுக்கும் ஒரு வீரனோட கையில இருக்கிற கூர்மையான வாளுக்கும் ஒரு பெண்ணோட நாணத்தை ஒப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நெற்பயிர் எப்படி ஒரு வயலுக்கு அழகு சேர்க்குதோ, தாமரை எப்படி ஒரு குளத்துக்கு அழகு சேர்க்குதோ, அதுபோல ஒரு பெண்ணுக்கு நாணமே அழகு சேர்க்குதுன்னு சொல்றாங்க. அடக்கம்ங்கிற ஒரு குணத்தை வீரத்தோடும் அறிவோடும் ஒப்பிட்டு பேசினது நிஜமாவே ஒரு நுட்பமான பார்வைதானே. சிறுபஞ்சம் மூலம் நூல்ல வர்ற 608வது பாடல் ஒரு பெண்ணுக்கு தேவையான 5 கட்டாய பண்புகளை பட்டியலிடுது. குழந்தை பெறுதல், நாணமுடைமை, அழகை பேணுதல்,
கணவனோட கருத்துக்கு முழுமையா இசைந்து வாழ்வது, அப்புறம் அவனுக்கு பிடிச்சமான உணவை சிறப்பா சமைக்கிறது. அந்த காலகட்டத்துல ஒரு பெண்ணோட வாழ்க்கையே கணவனோட தேவைகளையும் அவனோட வம்சத்தையும் மையமா வச்சுதான் இயங்கி இருக்கு அப்படிங்கிற வலுவான பாரம்பரிய ஆணாதிக்க சிந்தனைகளை இது நமக்கு அப்பட்டமா பிரதிபலிக்குது. கடைசியா இல்லறத்தின் ஆணிவேர், வீட்ல பேசப்படுற கடுமையான வார்த்தைகளோட விளைவுகளை பத்தி இது பேசுது. சரி, ஒருவேளை இந்த நற்குணங்கள் எல்லாம் ஒரு வீட்ல இல்லன்னா அத பண்டைய புலவர்கள் எப்படி பார்த்தாங்க? இதுக்கு ஒரு பயங்கரமான ஒப்பீட்டை அவங்க தர்றாங்க. நற்குணமுள்ள மனைவி இருக்கிற வீடு எவ்வளவு வறுமையில இருந்தாலும் அது செல்வச் செழிப்புள்ள ஒரு வீடுதான். ஆனா எப்பவும் கடுஞ்சொல் பேசும் மனைவி இருக்கிற வீட்டை ஒரு பெரிய புலி பதுங்கி இருக்கிற அடர்ந்த காட்டோட ஒப்பிடுறாங்க. அதாவது ஒரு மனைவியோட வார்த்தைகள் தான் ஒரு வீட்டை பாதுகாப்பான ஸ்வர்க்கமாவும் மாத்தும், பயங்கரமான காடாவும் மாத்தும் அப்படிங்கிறது அவங்களோட பார்வையில ரொம்பவே தெளிவா இருந்திருக்கு. முதுமொழிக்காஞ்சியிலிருந்து வர்ற 614வது பாடல் இதை எப்படி சுருக்கமா ஆனா அழுத்தமா சொல்லுதுன்னு பாருங்க. மனைமாட்சி இல்லாத மனைவியோடு கூடி வாழும் வாழ்க்கையே ஆகாது. அன்றைய சமூகத்துல ஒரு இல்லறத்தோட தரம்ங்கிறது ஒரு பெண்ணோட குணத்தோட எந்த அளவுக்கு இறுக்கமா பிணைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத இந்த ஒற்றை வரி நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. ஆனா இது எல்லாமே முற்றிலும் ஒரு பக்கச்சார்பானதுதான்னு நாம நினைச்சிடக்கூடாது. இதுல கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒன்னு இருக்கு. ஔவையார் சொன்ன தையல் சொல் கேளேல், அதாவது பெண்களின் பேச்சை கேட்கக்கூடாது அப்படிங்கிற வரிய 616வது பாடலோட உரையாசிரியர் ஒரு சுவாரஸ்யமான வாதம் மூலமா எதிர்கொள்றாரு. ஒரு மனைவி நற்குணங்களும் குடும்ப பொறுப்பும் கொண்டவளா இருந்தா குடும்பத்தோட நலனுக்காக கணவன் கண்டிப்பாக அவளோட அறிவுரைகளை கேட்டுதான் ஆகணும்னு அந்த உரை ஆணித்தரமா வாதிடுது. அன்றைய காலகட்டத்துல இது நிஜமாவே ஒரு முற்போக்கான பார்வைதான்னு சொல்லணும். நாம இந்த தொகுப்போட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். முடிக்கிறப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டு உங்களை சிந்திக்க தூண்ட விரும்புறேன். குடும்பம், பெண்களோட பொறுப்புகள் குறித்து இவ்வளவு இறுக்கமான பழமையான இலக்கணங்களை பத்தி இப்ப நாம பார்த்தோம் இல்லையா? இதை புரிஞ்சுக்கிறது மூலமா இன்றைய நவீன சமூகத்துல குடும்ப உறவுகளும் சமூக பார்வைகளும் எந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு உங்களால உணர முடியுதா? அன்னைக்கு இருந்த இந்த இல்லற கட்டமைப்பை இன்னைக்கு இருக்கிற சூழலோட ஒப்பிட்டு பாருங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட நாம சந்திக்கலாம்.